இந்த நாளிலும் தேவன் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையான காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார். அவருடைய வழி நடத்துதலே அதிசயம்தான். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், எல்லா கிரியைகளிலும், எல்லா காரியத்திலும் தேவனுடைய மகிமையும் அவருடைய அன்பும் அற்புதமும் பிரசன்னமும் இருந்து அதை பழுகி பெருகச் செய்து ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி தருகிறது. இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்ற அவனுடைய திட்டங்களையும் வழிகளையும் யோசித்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தேவன் திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள். All of us has received talents from God, gifts from God, abilities from God. நம்ம பெற்றிருக்கிற எல்லா திறமைகளுமே தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பரிசு தான். மனுஷனுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் ஒரு யோசனை வரும். எதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் அவனுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்களும் அந்த குழப்ப நிலையில் அடுத்தது என்ன செய்வதென்று தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்காக சொல்லுகிறார். உங்களிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த திறமைகளை, உங்களுடைய எபிலிட்டிஸை, உங்களுடைய கிஃப்ட்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய திறமைகளில் எது நீங்கள் பெஸ்ட்டாக செய்வீங்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அதை செய்யும் பொழுது தேவன் உங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துவார். அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். அவர் எந்த வழியில் போகணும், என்ன செய்யணும், அடுத்தது உங்களுக்கு என்ன காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற எல்லா காரியத்தையும் தேவன் கன்ஃபார்மாக நிலைப்படுத்தி உங்களுக்கு அறிவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியலன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓவியத்தை வரைகிறவங்க, இசை வாசிக்கிறவர்கள், இந்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி அப்படிப்பட்ட அழகான ஒரு ஓவியத்தையும் இசையையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க மனதில் வருகிற யோசனையை செயலில் செயல்படுத்தும் பொழுது அது திறமையாக வெளிப்படுகிறது, அது சிறந்ததாக வெளிப்படுகிறது. அதே போல தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அநேக திறமைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். மனதில் வருகிற யோசனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செயலாக மாற்றுங்கள். உங்கள் திறமைகளே உங்களுடைய திசையை தீர்மானிக்கும். இன்றைக்கும் உங்களுடைய திசையை தீர்மானிக்கிறது நீங்கள் செய்கிற உங்கள் வேலை, உங்களுடைய திறமைகள் தான். செய்கிற எல்லாவற்றிலும் உண்மையோடும் ஜெபத்தோடும் நீங்கள் செய்யும் பொழுது அடுத்து எந்த பகுதியில் நம்ம போகணும், எப்படி செய்யணும் அப்படின்ற காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட திறமைகள் திசை காட்டும் நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.